இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நம்மை சகல பரிசுத்தவானோடு சேர்ந்து அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் இவைகளை அறிந்து உணரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இறக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். நமக்கு மிக பிரதானமானது எபிரேயர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் நமக்கு வாசித்திருக்கிறோம். இயேசுவை நோக்கி 3ஆம் அதிகாரம் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நம்முடைய ஆத்துமாக்களில் நாம் இளைப்புள்ளவர்களாய் போய்விடாதபடி, சோர்ந்து போகாதபடி, நம்முடைய ஆண்டவர் பாவிகளால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட விரோதிகளை சகித்து அவரை நினைத்து, அவர்தான் நம்முடைய ஃபோக்கஸ். எப்போதும் இயேசுதான் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி எப்போதும் பிதா தம்முடைய குமாரனை தான் உயர்த்தி இருக்கிறார். அவரை உயர்த்தி தான் நம்ம எல்லாரையும் எடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து மட்டும்தான் நம்ம வாழ்வடைவோம். அதை நம்ம மனசில் எப்போதும் பதிக்கணும். இயேசுவை நோக்கி நினைத்து நாம் எபிரேயர் 12 வாசிக்கிறோம். நினைத்து 3 நாம் வாசிக்கிற மாதிரி நம்முடைய இருதயத்தில் அவரை கவனித்து பார்க்கணும். ஏன் கவனிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. நாம் மக்கள், மோசே வேலையாளாய், அப்படி தான் எழுதியிருக்கு, பணிவிடைக்காரனாய், நாம் குமாரர்களாய், பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ள பணிவிடைக்காரனாய் இருந்தால், நாம் குமாரத்திகளாய் உண்மையோட இருக்க நம்ம அழைக்கிறோம். கவனித்து பார்க்க உண்மையோட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம எப்பவும் நம்முடைய கண்களை அவர் மேலேயே பதிய வைக்கணும். ஓசியாவின் புஸ்தகம் கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம். தேவன் தம்முடைய உடன்படிக்கையில் அதிக உண்மையுள்ள தேவன். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தீமோத்தேயுவில் அப்படி பேசுகிறார் அப்போஸ்தலன். அப்படின்னா நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்படி எழுதப்படலை. நாம் எல்லாரும் இம்பர்ஃபெக்ட் தான். நாம் ஒருத்தரும் பூரணவான்கள் அல்ல. நாம் எல்லாரும் பூரணத்தை நோக்கி ஓடுகிறோம். அவ்வளோ அவருடைய மகிமை அடையும்படிக்கு எல்லாரும் ஓடி வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மிடத்தில் எந்த நன்மையும் அல்லது எந்த பூரணமும் ஆகிறது எதுவும் இல்லை. ஆனதெல்லாம் அவரால். அதனால் நாம் இயேசுவை கவனிக்கணும். திரும்பவும் நாம் எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தோம்னா, பூரணத்தை நோக்கி ஓடக்கடவும், பூரணமானவரை நோக்கி ஓடக்கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தெய்வம். அவரை நோக்கி நாம் ஓடத்தான் எல்லாரும் நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவை விட்டுவிட்டால், அவரை பார்க்கிறத நம்முடைய கண்களிலிருந்து நாம் மறைத்து கொண்டால், அல்லது அவரை பார்க்க நாம் தவறினால், நம்முடைய வழிகளில் எல்லா வகையிலும் தவறாகவும் நாம் உற்சாகம் அடைய மாட்டோம். ஓசியாவின் புஸ்தகம், தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நாம் போன வாரம் சொன்னேன், நாம் உடன்படிக்கையில் நாம் உண்மை இல்லாதவர்களாய், இஸ்ரேல் ஜனம் அப்படி இருந்தது. புது உடன்படிக்கையிலும் கூட தேவன் தம்முடைய இரத்தத்தினால நம்மோட உடன்படிக்கை பண்ணினார். எவ்வளோ பாவிகளும் துரோகிகளுமான நம்மை ரட்சிக்க தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார். அந்த ஆழங்களெல்லாம் கண்டவர்கள் நாம். 2ஆம் அதிகாரம் 13 வாசி. பழைய உடன்படிக்கையில் எழுதியிருக்க நான் ஒரு புது உடன்படிக்கையான ஆவியில் அதை வாசிக்கிறேன். நம்மை பற்றி நாம் வாசிக்கலாம். அப்படி அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களிலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு
தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிச்சாங்க ஆண்டவர் 40 ஆண்டு காலம். மறுபடியும் பிறந்திருந்தா, நான் சொல்றது ஏனோ தானோன்னு இருக்கிறவளை தேவன் விசாரிக்கிறாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். விசாரிக்கிறாருன்னு சொல்றது ஏதோ அரிசி பருப்பு அது கொடுக்குறாருங்க, அந்த விசாரணையில். உடன்படிக்கையில் உண்மை இல்லாமல் போனால் உடன்படிக்கைக்கு உண்மையாயிரும்படிக்கு தேவன் விசாரித்து கடிந்து கொண்டு சிக்ஷித்து போதித்து சரியாய் நம்மை விசாரிப்பார். ஆயினும் 14, இதோ நான் அவர்களுக்கு நயங்காட்டி, இவ்வளோ உடன்படிக்கையில் உண்மை இல்லாமல் அவர்களை போனவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டுடல, நம்மையும் தான் நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசு. புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் ஜனங்களோட பட்சமாய் தான் பேசு. எப்போதும் அவர் தன்னை பற்றியெல்லாம் சிந்தித்ததே கிடையாது. எப்போது ஜனங்களோட பட்சமாய் தான் அவர் பேசுகிறார். 10,000 15,000 ஜனங்கள் நிற்கிற இடத்துல மலையில் ஏறி இருந்து அவ்வளவு ஜனங்களுக்கு அவர் பேசினார். உரத்த சத்தமாக எப்படி பேசியிருப்பார்? எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும், ரட்சிக்கப்படணும், பிதாவின் சித்தம் செய்ய வந்த என்னை அறியணும், விசுவாசிக்கணும், தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாகணும் அப்படிங்கிற கர்சனையோடு தான் ஆண்டவர் அதெல்லாம் செய்தார். பட்சமாய் பேசி 15, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஏதோ திராட்சை தோட்டம்னு சொன்னோன்னு ஏதோ அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. அவிக்குரிய பிரகாரமாய் ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தமான தேவனை தேடுகிற தேவ சித்தம் செய்கிற ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லி ஆகோரின் பள்ளத்தாக்கு. யோசுவா புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திலையும் நாம் வாசித்தோமானால் அங்கே அந்த இடத்துக்கு பேர் தான் ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு எழுதப்படுறது. அது என்ன நடந்தது? ஒருவன் இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் அல்லது யோசுவா வந்த காலத்தில் ஜனங்களை எல்லாரையும் கலங்க பண்ணுங்க. அவன் பேர் ஆகான். ஆயியை தேவன் எரிகோவை காரியங்களை ஜெயிச்சாங்க. அது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் நடத்தி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஜெயம். அப்படி ஜெயித்து வந்தபோது அங்கே இருக்கிற ஒரு பொருளையும் சாபத்தீடான ஒன்றை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சில நேரங்களில் தேவன் அவர் சொல்லுகிறதுக்கு இதெல்லாமா செய்யணும் அப்படின்னு தோணும், நமக்கும் தோணும். அதான் நம்ம வாழ்க்கை சீர்கிட்டு போகிறது காரணம். இதெல்லாமா செய்யணும், கீழ்ப்படிதல் தான் முக்கியம். நாம் அவரை விசுவாசிக்கிறோம்னா அவர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிக்கிறதுக்கு பிறகு தான் விசுவாசத்தின் நிறைவு. விசுவாசங்கிறது போலித்தனமானதல்ல. விசுவாசங்கிறது நம்மளை ஒரு வெற்றிக்கு, ஜெயத்துக்கு, பரிசுத்தத்துக்கு நடத்துதுன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. சத்ருவை பகைப்பாயகான்னு எழுதியிருக்கு. நீ அவளை சிநேகிக்கணும்னா சிநேகிக்க தான் செய்யணும். ஒரு ஸ்திரியை இச்சோட பார்க்கறது உபசாரம்னா உபசாரம் தான். கோபம்னா கொலை தான். அதில் தேவன் மாற்று கருத்தே வைக்கிறது இல்லை. தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. ஒப்புரவாகணும்னா ஒப்புரவாகத்தான் செய்யணும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் அவர் போக மாட்டார். அவர் சொன்னால் சொன்னது தான். தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. ஒருவன் தொட்டான். கர்த்தர் யோசுவாவின் ஜனங்களுக்கு யோசுவாவோட எதிர்த்து நின்றார். அப்படி எதிர்த்து நின்று அவனை கண்டுபிடித்து சாபத்திடாதனதை மறைச்சு ஒழிச்சு பொய் சொல்லி என்னமெல்லாம் எழுதியிருக்கீங்க வார்த்தையானா. பல வார்த்தைகள் அங்கே எழுதியிருக்கு. வீட்டில் போய் வாசித்து அவனை கல்லெறிஞ்சு கொண்டாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் ஆகோரின் பள்ளத்தாக்கு. அதை எப்படி எழுதியிருக்கு பாருங்க. அதை எப்படி நாம் அவனை எரிஞ்சு கொண்டதை இப்போ நாம் பேசுகிறதுக்காக நம்ம வரல. நான் சொல்ல வர்றது அதை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஆகோரின் பள்ளத்தாக்கையும் உனக்கு தருவேன்னு சொன்னாரே, அது என்ன? அவன் மேல் 26 வசனம் 7:26 அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவேலை குவித்தார்கள். ஆகோரின் பள்ளத்தாக்குனா என்னன்னு எழுதியிருக்கு. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார் என்பதே ஆகோரின் பள்ளத்தாக்கு.
கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார், ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்முடைய உக்கிரத்தை விட்டு நீக்கியிருக்காங்க. நம்ம தம்முடைய குமாரனை பலியிட்டு பாவத்தின் மேல், நம்மேல் அல்ல, பாவத்தின் மேல் இருந்த அந்த கோபத்தை தம்முடைய குமாரன் ஏற்றுக்கொண்ட போது, அவர் மேல் எல்லா பாவத்தின் சுமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்ட போது அவரை கைவிட்டு அந்த பழியை அப்படித்தான் தீர்த்தார். அல்லது பாவத்தின் மேல் இருந்த பாவிகள் மேல் அல்ல, பாவத்தின் மேல் இருந்ததை என்ன சொல்றாங்கன்னா, ஓசியா 2ஆம் அதிகாரம், உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த அக்கிரமத்தை உன்னை விட்டு அகற்றி விடுவேன்னு தான் அர்த்தம். நம்ம கேட்டோம் கொலோசியர்ல, எவ்வளோ பெரிய விஷயங்களை கர்த்தர் செய்து நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த ஆக்கினையை, அந்த தீமையை நம்மை விட்டு அகற்றினாங்க. அப்படி அகற்றினதை நாம் அறிந்திருந்தால், அடுத்து 18 வசனம் 17 படிக்கிறேன். பாகாலுடைய நாமங்களை அவன் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். தேவன் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து அற்றுப்போக பண்ணத்தான் இயேசு வந்தார். அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயர் சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும், பாவத்தை குறித்த நினைக்கிற நினைப்பு, பாவத்தின் மேல் இருக்கிற விருப்பம் இல்லாமல் போகத்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம பாவத்துக்கு பின்னாடியே சூடு கண்டது மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் நாம் அப்படி போய்கிட்டு இருக்கிறவளா இருந்தோன்னா நம்ம விஷயங்களை சரியாக புரியலன்னு தான் அர்த்தம். நாமும் யாருன்னு புரியலை, தேவன் யாருன்னு புரியல. நான் கோவப்பட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், மன்னியும் 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 என்கிறவர்கள் நாம் தேவனே அறியலை. என்னை பொறுத்தவரையில் அது கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. 18 அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி, எல்லாம் தீமைன்னு வச்சுங்க. என் பிள்ளைகளை தொடக்கூடாது, தொட முடியாது. நீ இவர்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிற ஜனம், பாவம் அவர்களை மேற்கொள்ளாது. அதுதான் தேவனுடைய அழைப்பு. நம்ம கிருபைக்கு வந்தோமான்னு நம்ம தான் நினைக்கணும். இங்கே உட்காந்துருக்க பிள்ளைகள் எல்லாரும் இங்கே வரலாம், இந்த கட்டடத்துக்கு வரலாம், சபைக்கு வரலாம், அதெல்லாம் வேற. நாம் கிருபைக்கு அடியில் வந்திருக்கோமா, கிருபைக்கு கீழே வந்திருக்கோமா? அது எப்படி தான் வரப்போகிறோம் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அவர்களை சுகமாய் படுத்துக்கொள்ள பண்ணுங்க. இளைப்பாறுதல். இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் கேட்குறீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்கள். சத்தியத்தை நம்ம நல்லபடியாக தான் புரியணும். நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நமக்கு பழைய மதத்தில் இருந்த வைராக்கியம் எல்லாம் இங்கே செல்லுபடியாது. அந்த வீராப்பெல்லாம் சிலர் அந்த வீராப்போடு தான் இங்கே இருக்கும். இன்னும் நமக்கு பழைய மதத்தின் மேல் இருந்த அந்த வைராக்கியம், அது ஒரு வைராக்கியம். அதே வைராக்கியம் இங்கே செல்லுபடியாது. இங்கெல்லாம் இளைப்பாறுதல் தான் செல்லுபடியாகும். வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நாம் அவரிடத்துல வந்தோம், அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். இங்கேயும் வந்து இளைப்பாறுதலை நாம் இல்லைன்னா, வருத்தப்பட்டு நாம் பாரம் சுமந்ததை அறியலை, அவர் நம்மை அழைத்ததை அறியலை. இளைப்பாறுதல் 2 விதம். ஒன்று, நம்முடைய ஆக்கினை அகற்றி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருதுங்கிற ஒரு சமாதான இளைப்பாறுதல். நீங்கள் மத்தேயு 11, 28, 29 வாசித்தா, நான் அப்படி தான் வாசிக்கிறேன். அடுத்த ஸ்டெப், ஒரு சீசன், அவன் இளைப்பாறுதல் அடைகிறத எழுதியிருக்குங்க. அவன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்கிற சீசனை போல வந்தவன். காலைதோறும் எழுப்புகிற, தேவனால் எழுப்பப்படுகிற கற்றுக்கொள்ளுகிற சீசனை போல வந்தவன். காலைதோறும் எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை திறந்தேன். அவன் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ள வந்த, நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வந்தவன். பாவத்தின் மேல் ஒரு ஜெயம். முதல்ல பாவ மன்னிப்பு, ஆக்கினை தீர்ப்பில்லை என்கிற ஒரு இளைப்பாறுதல். எத்தனை பேர் அப்படி உட்காந்துருக்கோம்? அப்படி தான் யோசிக்கணும். என் பாவம் மன்னிக்கப்பட்டுடுது, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இல்லை, பாவத்தை ஜெயிக்க வேண்டியது, இயேசுவை போல மாற வேண்டியது நம்மிடத்தில் நீண்ட பயணமாக இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒரு ஸ்டெப்பு என்னன்னு தெரியுமா? நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டுடுது, நான் அவருடைய பிள்ளை, என் பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை, ஆக்கினை அவர் அடைந்து தீர்த்து விட்டார், எனக்கு குற்ற மனசாட்சி இல்லை,
நான் தலை நிமிர்ந்து இருக்க என் ஆண்டவர் என்னை பண்ணி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது எல்லாரும் பெறணும். அடுத்து அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் நுகம்னு அவர் விருப்பத்தை, அவர் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொண்டு, அப்படித்தான் எழுதியிருக்கு, கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு பரிசுத்த இளைப்பாறுதல். பாவம் செய்யாத ஒரு வாழ்வு, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுங்கிறதுனால பாவம் செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அது அவரிடத்தில் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு, நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அவரிடத்தில் கற்றுக்கொண்டு, அந்த மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிற அந்த வாசிங்க. நான் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இருக்கேன். மத்தேயு 11. ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். என் நுகம் மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது. இப்படி ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டு ஒரு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை, அது ஒரு அதான் ஒரு நல்ல இளைப்பாறுதல். ஒரு ஸ்டெப், அடுத்த ஒரு ஸ்டெப் இளைப்பாறுதல், பரிசுத்தமாகுதலினால் உண்டாகிற இளைப்பாறுதல், சிலுவையில் நம்மை ஒப்பு கொடுக்கிறதுனால் உண்டாகிற இளைப்பாறுதல். என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும்னு சொல்லி இளைப்பாறுதல். அது குடும்பமாக இருந்தாலும், வேலை ஸ்தலமாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நாம் அடுத்த ஒரு ஸ்டெப் இளைப்பாறுதல். அவருடைய சாயலாகுகிறோம், அவருடைய நுகத்தை ஏற்று. இந்த இளைப்பாறுதலுக்கு நான் வரணும். ஓசியா புஸ்தகம். சுகமாய் இளைப்பாறுதலாய் உங்களை நான் நடத்துவேன். ஏன்? அடுத்து 19ஆம் வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்படியெல்லாம் எத்தனை பேர் யோசிக்கிறோம்? நான் என்னை தேவன் நியமித்து கொண்டது நரகாக்கினிக்கல்ல, அவருடைய குமாரனுடைய கல்யாணத்துக்கு. அப்படித்தான் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு மணவாட்டியாய் என்னை நியமித்து கொண்டார். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கவுமாய் உன்னை நியமித்துக் கொள்வேன். எப்படி நியமித்து கொண்டாங்கன்னு நம்ம விளங்கியிருக்கிறோம். என்னை எப்படி ஆண்டவர் நியமித்து கொண்டார்? சிறுபிள்ளைகளிலிருந்து எல்லாரும் நம்ம அப்படி விளங்கிக் கொள்ளணும். பெரியவர்கள் எல்லாரும் என்னை எப்படி ஆண்டவர் மனதுருகி இரக்கமாய் என்னை நியமித்து கொண்டார். அடுத்த வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை, இப்படி கர்த்தரை அறிகிற அறிவை நாம் அடைந்தால், என் வாழ்விலே கர்த்தர் என்னென்ன செய்து எப்படியெல்லாம் எனக்கு காரியங்களை பண்ணி இருக்கிறார் சிலுவையிலே குமாரன் மூலமாய் என்று நான் கர்த்தரை அறிந்தால், 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பதிவு படிக்கிறேன். அப்பொழுது அவள், யாரு? நித்திய விவாகத்துக்கு என்னை தெரிந்து கொண்டாரே, உருக்கமான இரக்கமாய் என்னை தெரிந்து கொண்டாரே, என்னோடு பட்சமாய் பேசினாரே, அழைத்து கொண்டு போய் என்னோடு பட்சமாய் பேசினாரே, வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் பேசினாரே, ஒருவருக்கும் தெரியாதபடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்க சகோதரிக்கு தெரியாம என் பாவங்களை மூடினாரே, பாக்கியவான் ஆக்கினாரே. 32ஆம் சங்கீதம் அப்படி எழுதிருக்கு. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஒரு பாக்கியவான என்னை மாற்றினாங்களே. நியாயப்பிரமாணத்தை மீறி கொண்டிருந்த என்னுடைய மீறுதலுக்கு ஆண்டவர் பலி கொடுத்து தன்னை கொடுத்து மீட்டாரே. அதே சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 32ஆம் சங்கீதம் என்னுடைய இது அதில்னாலும் ஞாபகம் வருது, நான் அதை சொல்றேன். 32ஆம் சங்கீதம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என் பாவங்களை தேவன் மூடி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் பாவங்கள் மூடப்பட்டதுன்னு அப்படி இருக்கிறோம்? நான் இன்னும் குறை உள்ளவன் தான், எவ்வளவோ குறை உள்ளவன் தான். ஆண்டவரை போல இன்னும் எவ்வளவோ நான் மாற வேண்டியிருக்கு. ஆனா என் பாவங்கள் மூடப்பட்டிருக்கு. நான் மாறலைங்கிறதுனால என் மேல ஆண்டவர் எந்த இதுவும் கடினமும் இல்லை அவர்கிட்ட. அடுத்த வசனம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, சுய நீதிக்காரனா இல்லாமல் இருக்க அவன் பாக்கியவான். தேவனே, நான் உமை போல இன்னும் ஆகலை, நான் பூரணத்தை நோக்கி ஓடுகிறேன், உமக்கவும் எவ்வளவு தூரமும் இருக்கு.
ஆனால் என்னுடைய நோக்கம் ஒன்று தான் ஆண்டவரே, நான் இயேசுவை நோக்கி ஓடுகிறேன், இயேசுவை கவனித்து அவரை நினைத்து ஓடுகிறேன். என்னுடைய டார்கெட், என்னுடைய நோக்கமெல்லாம் இயேசு தான். அவர் சித்தம் செய்யணும், அவருக்காய் வாழணும். அதுதான் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய நோக்கம். ஆனால் அவர்கள் எய்ம் வைக்கிறார்கள் இயேசுவை போல ஆகணும்னு தான். எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். அவர்கள் எய்ம் வைத்து அம்பை எய்கிறார்கள். ஆனால் அம்பு என்ன செய்யுது? அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாறிப்படும். ஆண்டவர் என்ன குற்றப்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? உன் நோக்கம்தான்பா எனக்கு முக்கியம். உன் எய்ம் எங்கே இருக்கு? என்னை நோக்கி உன்னுடைய குறிக்கோள் தவறாமல் இருக்கணும், உம்மை போல இருக்கணுமேனு உன்னுடைய நோக்கம் இருந்து அம்பெய்கிறையா? இயேசுவே உம்மை போல மாற்றும்னு. உன்னுடைய நோக்கம் சரியாக இருந்தால் உன் பாவங்கள் மூடுனது ஒருபோதும் நினைக்கிறது இல்லை ஆண்டவர். ஆனால் என் நோக்கம் என்னவா இருக்கு? உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டிய மிகுந்த மனத்தாழ்மையான என்ன, நம்ம நோக்கம் என்னவா இருக்கு? நம்முடைய நோக்கம் மனுஷருக்கு முன்பாக நீதிமானா இருக்கவா? நம்முடைய எய்மெல்லாம் என்னவா? பணமா? மனுஷருடைய மகிமையா? சபையில் நல்ல பேரா? நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கு? இந்த உலகத்தில் எதுவும் சாதிக்கணும்னா நம்முடைய எய்மெல்லாம் ஆண்டவரை போல இருக்கணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் நம்முடைய எல்லாருடைய நோக்கம். அதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் அம்பெய்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் போன, ஆண்டவரே நம்ம பூரணமாக நல்ல ஆண்டவரே, என் நோக்கம் அதுதான். ஆனால் அது அங்கே கரெக்டாக சென்டரில் கொள்ளலை, கரெக்டாக படலை, குத்தலை, வேறு இடத்துல ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து? ஆனால் ஏனோதானோன்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நம் சலுகையாய் தேவன் சொல்லலை. கிருபையை ஏனோதானோன்னு நினைக்கிறவர்களுக்கு கிருபையே இல்லை. அவர்கள் கிருபை அறியலை. இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து என்னை பட்சமாய் பேசி நித்திய வாகத்துக்கு என்னை நியமித்து உருக்கமான இரக்கமாய் நியமித்து என்னை இப்படியெல்லாம் அழைத்த ஒரு தெய்வம் இருக்கிறாரே அப்படின்னு நான் வந்தேன்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஓசியாவின் புஸ்தகம் எப்படி சொல்றாங்க பாரு. அப்படி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சகோதரனும் சகோதரியும், அப்போது இப்படிப்பட்ட ஆகோரின் பள்ளத்தாக்கிய அக்கிரமத்தை அங்கிருந்து அகற்றுவனான். அதற்கான பலியை குமாரன் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பலியானார். அதை அகற்றி 15 வசனம், அப்பொழுது அவள் அங்கே எங்கே அக்கிரமங்களாம் அகற்றி மன்னித்து பாவங்கள் மூடப்பட்டு மன்னிக்கப்பட்டு நித்திய விவாதத்துக்கு கொண்டு நியமித்து நயங்காட்டி பேசி சிலுவையில் இவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்து அழைத்ததை நாம் வாசித்தோம்ல. கர்த்தரை அறிந்து கொள்வான். 20 வசனத்தில், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கர்த்தரை அறிகிறதுல தான் பிரச்சனை. அப்படி அறிந்து கொள்ளும் போது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். அல்லேலூயா. இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருவரும் யோசிப்பான, ஒரு ரட்சிக்கப்பட்ட நாள் எப்படி இருந்துச்சு? ரட்சிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா புரியும். ரட்சிக்கப்பட்ட நாள் எப்படி இருந்தது? என் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன அதை வர்ணிக்க இயலாது, சொற்களால் வர்ணிக்க இயலாது. இப்போ பரலோகம் போயிடணும்னு இருந்திருக்கணும், ஏசு இப்போ வருவார்னு இருந்திருக்கணும். அதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பிறருக்கு சொல்லணுமேனு ஆவல் இருந்திருக்கணும். அதான் ரட்சிப்பு. கேட்டா கேளுங்க, கேட்காட்ட போகும். சும்மா நல்லா தின்னோம், நல்லா இருந்தோம், நல்லா வாழ்ந்தோம், காசு உண்டாக்கணும், இங்கே சபையில் நல்ல பேர் வாங்கணுங்கிறதெல்லாம் இல்லை ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவங்க இந்த சத்தியத்தை ஒருவருக்காவது சொல்லணுமேன்னு தவிக்கிற ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும் அது. அப்படி இல்லைன்னா அது என்ன ரட்சிப்பு? அப்ப எப்படி பாடணும்? ஆனந்தமா அப்படி என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை, இப்ப என்று அடைவேனோ நான் நினைச்ச திட்டத்தை. எல்லாம் மாறி போச்சு, காலங்கள்லாம் மாறி போச்சு. அப்ப மாதிரி இல்லை. இப்ப 70, 80களில் 90களில் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தது போல இப்ப இல்லை, நிச்சயம் இல்லை. நீங்க கிறிஸ்தவர்களை பார்த்தாலே புரியும், இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாமே பணம் பணம் பணம்.
இந்த உலகத்தை. நாம் அப்படி இருக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. எப்போ என் ஆண்டவரை பார்ப்பேன், அவரை போல எப்போ நான் மாறுவேன், அவரை போல எப்போ என்னை மாற்றி முடிப்பார் என் ஆண்டவர், என்னிலே இந்த சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை எப்போ மகிமைப்படுத்துவார். அப்படி ஒரு தவிப்பு உள்ளத்தில் இருக்கா? நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எத்தனையோ முறை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றோம்லாம் சொல்கிறோம், நாம் நல்லது, ஒன்றும் தப்பில்லை. ஆனால் நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் என்பது எப்படி இருக்குன்னு பாருங்க. 23ஆம் வசனம், 8:23. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருகிறதற்கு காத்திருந்த நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பா, புத்திர சுகாரம் அடையணுமேங்கிற தவிப்பா, நிறைய காரியங்கள் நமக்கு முன்னாடி இருக்கத்தான் செய்யுது. பிள்ளைகள் இதை தவிச்சுக்கிட்டு இருந்தால் பிள்ளைகள்லாம் சின்னதாக இருக்கேன், காலேஜுக்கு போகணுமே, கல்யாணம் பண்ணணுமே, வீடு கட்டணுமே, எவ்வளவோ ஆசைகளோடு வந்திருக்கேன், அவங்க அப்படி இப்படிலாம் ஆகி ஆசை நிறைவேறணுமே, எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும். ஆனாலும் ஒரு ரட்சிக்கப்பட்ட இப்படியெல்லாம் தேவனை அறிந்த ஒரு மனுஷன், நித்தியவாகத்துக்கென்று தேவனை தெரிந்து கொண்டார் என்று அறிந்தவர்கள் ஒரு ஆதி பாடலை போல பாடி வாழுகிறவர்கள். அப்போ ஆரம்பிச்சது தான் எப்பவுமே. எப்படி எழுதி தெரியுமா? எபிரேயர்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை என்னது முடிவு பெரியதுன்னு ஒரு வார்த்தை, ஒரு வசனம் இருக்கா, யாருக்காவது தெரியுமா? அது எங்கே இருக்கு? அதானா? ஓகே. ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டோம் பாருங்க. என்ன நம்பிக்கை ஆரம்பத்தில் கொண்டோம்? தெரியல. ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கை கொண்டோம்? ரட்சிக்கப்பட்டோம், இப்போ செத்தாலும் ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்கும், அவர் என் பாவங்களை கழுவி என்னை பிள்ளை ஆக்கியிருக்கிறார். சந்தோஷமா மகிழ்ச்சியா எகிப்திலிருந்து வந்தோமே, நம்ம பாடினமே புது பாட்டல். உம்மை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை, உம்மை இல்லாமல் எனக்கு மரியாதை இல்லை. அந்த ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்து உறுதியாய் பற்றி இருக்கணும். ரட்சிப்புல சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். வேற எந்த சந்தோஷத்தை பார்க்கலாம்? இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். எப்படி பாடுறோம்? சந்தோஷம் அதுதான் திரும்ப. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மன்னித்தார், பிள்ளையாக்கினார், என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் வருவார், நான் போவேன், அவர் என்னை அழைத்து கொண்டு போவார். இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆரம்பமே இல்லை. சில ரட்சிக்கப்பட்டோம்னு எத்தனை வருஷமோ சும்மாவே உட்காந்துருக்கோம். தெரியல. நீங்கள் தான் உங்களை குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை, நீங்கள் தான் திரும்ப நம்ம ரட்சிக்க தான் பட்டோமா, ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம அடைஞ்சோமா? ரட்சிப்பின் சந்தோஷமே அடையாத ஒருத்தர் இப்போ என்ன அடைய முடியும்? எப்படி? ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்களா, அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அப்படித்தான் எழுதியிருக்கு. நான் எகிப்திலிருந்து வந்த நாளில் பாடினது போல பாடுவார்கள். அப்படிப்பட்ட அழைப்போடு தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். நேற்றுக்கு ராத்திரி நான் அதை உணர்த்தி வைக்கப்பட்ட, அதனால சொல்றேன். என் சின்ன மகனோட அவங்க அம்மா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 மணியை போல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவன் வேலை விஷயங்கள் காரியங்கள்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என் மனைவி ஒரு வார்த்தையை சொன்னதை உண்மையாகவே நான் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சேன். தம்பி, உனக்கு ஜான் வெஸ்லின்னு பேர் வச்சோம், நீ லண்டனில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீ ஜான் வெஸ்லி ஆகணும். அதுக்காகத்தான் தேவன் உன்னை கொண்டு போயிருக்கிறார். நீ தேவனை தேடணும். அவன் தான் ப்ரொமோஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இன்னும் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு அது மட்டும்தான்பா சந்தோஷம். ஏம்மா 10 வருஷத்துக்கு அப்படியே தான் சொன்னான். எனக்கு 10 வருஷத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சேன். இப்போ ஒரு 3 வருஷத்துலேயே காரியங்கள்லாம் கிடைக்க போகிற மாதிரி இருக்குதுமான்னு சொல்கிறான்.
அதுல எல்லாம் இப்போ அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் சந்தோஷம் இல்லை. அம்மா நீ ஜான் வெஸ்லின்னு பேர் வச்சு நீ ஜான் வெஸ்லியா இருக்கணும், அதை கண்டு தான் அம்மாவுக்கு சந்தோஷம்னு சொன்னோன்னு. அப்பா வெரி குட், என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு அப்படி தான் வளையுங்க சந்தோஷம். நம்ம எப்படி யோசிக்கிறோம்? நான் ரொம்ப நன்றி சொல்லி தேவனேன்னு இருதயத்தில் அப்படி ஆவியில் நிரம்பி சந்தோஷமாக யோசித்தேன். வெரி குட், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், இன்னும் உனக்காக யாவையும் செய்வார். நீ சீஷனாக இருக்கணும், ஆண்டவரை தேடணும்ப்பா அப்படின்னு. எப்போ பணம் அனுப்புவ? கார் வாங்கிட்டியா? வீடு கட்டிட்டியா? எப்போ இந்தியா வருவ? இப்படியா? பேசுனா தப்புன்னு சொல்லலை, அப்படி பேசாததுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நீ ஆண்டவரை அறியணுமான்னு சொன்ன, நான் அப்படியே கேட்டுட்டு அப்படியே ஆண்டவரே அவளுக்கு ரொம்ப நன்றி, அப்படி தான் நாங்கள் எல்லோரும் இருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன தான் விசுவாசத்தை செய்கிறோம் நம்ம? இப்போ இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு பார்த்து நீங்கள் விபசாரம் செய்திடக்கூடாது, திருடிடக்கூடாது, பொய் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் சபையில் இல்லை. சொல்லணும் வேண்டியதில்லை. ஆனால் இன்னொன்று சொல்லணும். ரோமர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அப்படித்தான் உணர்றேன். ஆண்டவர் வருகையை சந்திக்க, மணவாளனை சந்திக்க கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நாம் சபை. நம்ம ஏனோ தானோன்னு விளையாடக்கூடாது. பரவாயில்ல, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாங்க சகோதரா சகோதரி. இன்னும் என் ஒரு வார்த்தை சொன்னாங்க என் மனைவி, இதெல்லாம் நீ நினச்சி பார்த்தியாப்பா? நானும் நினச்சி பார்க்கல. அப்போ இதை செய்தது தான் யாரு? நினைக்காததெல்லாம் கர்த்தர். அப்போ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேட எல்லாரும் உற்சாகப்படணும். நமக்கு புரியலைன்னா புரியதை கேட்டாவது நம்ம பழகணும். முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதி என்ன? புசிப்பும் குடிப்பும் இல்லை. அது தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது தேவனோடு மனுஷரோடு சமாதானமான வாழ்க்கை. சும்மா நான் தேவனோடு சமாதானமாக இருக்கேன்லாம் இல்லை. அப்படி ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் இந்த பூமிக்கு வந்தது ஏதோ அவர் வந்தார், ஏதோ ஒன்று செய்தார், நான் உயிரோடு எழுந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு தான் உயிரோடு எழுந்து காட்டிட்டாரா? இல்லை, அப்படி இல்லை. அநேகம் பிள்ளைகளை எபிரேயருக்கு எழுதின, இதை வச்சுக்கோங்க, நான் அப்படி வரேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ரெண்டு 10. தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர். 2:10 அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அநேக சகோதர சகோதரிகள் நம்முடைய மூத்த சகோதரனை கிறிஸ்துவோடு நிற்கணும். அதான் அவர் வந்தார். அநேகம் பிள்ளைகள் மகிமையில் வரணும். அதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தாங்களே தவிர இந்த பூமியை பிடிச்சிக்கிட்டு வாழுகிறதுக்கு இல்லை. சபைக்கு வர்றவங்கள உபசாரம் செய்யாதக்க, குடிக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது அது பர்சனலாக சொல்லலாம். அதுக்காக நம்ம சபை கூடலை. நாம் எல்லாரும் மகிமையடைய போகிறோம். இங்கே எழுதியிருக்கிறபடி அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி கேப்டன் இந்த களத்திலே வந்து ஆடினவர், இந்த பூமியின் களத்திலே வந்து ஒரு காரியத்தை செய்த கள போராளி நம்முடைய ஆண்டவர். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவாய், நம்முடைய தளபதியாய் இருந்து ஜெயித்தவர் வந்தவர். அவருடைய நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு. அவர் ஏதோ பாவம் செய்தவர், அவரோ குறைவுள்ளவர், அவரை பூரணப்படுத்தினார் இல்லை. அதை இப்போ எனக்கு சொல்ல நேரம் இல்லை, அப்புறம் பார்ப்போம். அந்த ரட்சிப்பின் அதிபதியை நமக்காக உபத்திரவங்களை அடைந்து அநேகம் பிள்ளைகள் அடுத்த வசனம் பாருங்க. பரிசுத்தம் செய்கிறவரும் இயேசு பரிசுத்தம் செய்கிறவர், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம் எல்லாரும் தேவனாலே உண்டானவர்கள். நம்மை சகோதரர் என்று சொல்ல வைக்கப்படலை.
அநேக சகோதர சகோதரிகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக இந்த ரட்சிப்பின் அதிபதி உபத்திரமுள்ளே கடந்து போனார். ஏதோ வந்தார் போனார், நான் இங்கே காசு உண்டாக்குறதுக்கும் இங்கே நான் மனுஷர்களுக்கு முன்பாக அப்படி பெருசாக ஏதோ காரியங்களுக்குள்ள நாம் தப்பாக இருக்கக்கூடாது. தயவுசெய்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லது என் சாட்சியை சொல்லதான் நான். சிங்கிள் ஏர்னிங் அப்படின்னா ஒரு லம்சம்னா லம்சம் தான், அவ்வளவுனா அவ்வளோதான், அதுக்கு மேலே கூடலை குறையல, அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வேலைக்கு போனால் 1000 2000 ஆக்கலாம், 2000 3000 சம்பாதிச்சிடலாம்னு ஒன்றும் நடக்காது. போட்ட பிச்சை போட்ட அவ்வளோதான். தொழில் பண்ணுறவங்க இருக்கீங்க, பல வேலைகள் செய்ய நினச்சா இன்னைக்கு 1000 கூடுதல் சம்பாதிக்கலாம், அது உங்களுடைய திறமை. ஆனால் நான் என்னை பார்க்குறேன், ஒரு குறிப்பிட்ட சம்பளம்னா சம்பளம் தான், அதுதான். அகல கால் வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. தெய்வ பயம்னா அதுதான், தெய்வ பயம்னா அதுதான். வேண்டாம்னா வேண்டாம், சாப்பாடா இது வேண்டாம்னா வேண்டாம், உடுத்துறதா வேண்டாம்னா வேண்டாம், வாடகை வேண்டாம்னா வேண்டாம். அது எவ்வளவு சிரமமான வீடாக இருந்தாலும் ஒரே ஒரு ஹால் இருக்கிற வீட்டில் நாங்கள் குடி வந்திருக்கிறோம். அது கிச்சன், இது ஹால், அவ்வளோதான். ஒரு சின்ன டோர் வராண்டா, அவ்வளோதான், அவ்வளோதான் முடியும். ஏன் என்னை நடத்தின என்னுடைய மூப்பர்கள் கடன் வாங்குகிறது தவறுனே சொல்லி கொடுத்து பழக்கணும். பாவம், அது செய்யக்கூடாது. அன்பினால் அன்றி வேறொன்றும் கடன் படக்கூடாது. எதை வேணாலும் நம்ம இழக்கலாம், எதை வேணாலும் சுருக்கி கொள்ளலாம், எதை வேணாலும் விட்டுடலாம், அவ்வளோதான். நினச்சா இன்னைக்கு 2000 கூடுதல் சம்பாதிச்சிடலாம், நினச்சா இந்த மாதத்தில் நம்ம கொஞ்சம் கடின உழைப்பு பண்ண அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 20 ரூபாய்க்கு தான் டியூஷனுக்கு, 20 ரூபாய்க்கு தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு அந்த ஸ்கூலில் படிக்கவே பரவாயில்ல. அப்பமெல்லாம் ஓஎன்ஜி ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க. நான் போட்டி போட்டுக்கிட்டு இல்லை. ஐயோ, நம்ம கூட இருக்கிற சபைக்கு வர்ற சகோதரெல்லாம் ஓஎன்ஜிசியில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களே, நான் ஒரு போட்டியும் போட்டுக்கிட்டு இல்லை, அவ்வளோதான். தேவனுடைய நாமம் மையப்படணும், அது ஆண்டவரே உங்கள் நாமம் மையப்படணும். என்ன சொல்கிறதுக்காக சொல். விசுவாசம்னா என்ன? அது கீழ்படிக்கிறதுக்கு பிறகுதான் அந்த விசுவாசம் பூரணப்படும். தேவன் நம்ம இடத்துல என்னதான் சொல்ல வந்திருக்காங்க? இப்போ அது செய்யக்கூடாது, ஒரு சிலருக்கு சொல்ல வேண்டியது, குடிக்காதவங்களோட சொல்ல வேண்டியிருக்கு, உபசாரம் செய்யாதீங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு, சபையில் தேவையில்லை. இப்போ என்னதான் சொல்லணும்? இப்போ திருப்பிக்குவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். ஆண்டவர் வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவருடைய வருகை சமீபம்னு. அது எந்த வேளையோ, காலையோ மாலையோ நள்ளிரவோன்னு பாடுறோம். நமக்கு ஒரு பெரிய அபாயம் இருக்கு எல்லாருக்கும். ஆண்டவர் வரப்போகிறார். 21ஆம் அதிகாரத்தில் பல சம்பவங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். 28ஆம் வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, மேலே வீட்டில் போய் படிங்க, உங்கள் மீட்பு. சபையில் இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரிடத்தில் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மனம் போற போக்க நமக்கு தெரியணும். ஒரு சிலர் இங்கே இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறதா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தா நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். நம்மளை போல தேவனை அறியாதவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு நாள்ல பணம், அவ்வளவு பணம் போயிடும் நம்மளை விட்டு. அது இல்லை ஆசீர்வாதம். எவ்வளவாய் நான் கிறிஸ்துவை போல பரிசுத்தத்தை நாடுகிறேன், பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட நான் நடத்துறேன். மனம் எவ்வளவாய் புதிதாகிக்கொண்டே இருக்கு. 1000 வந்து விழட்டும் நம்முடைய மடியில, 1000 சம்பாதிக்கட்டும். ப்ரமோஷன் வந்தது, ஆகா, அபாயமும் தலையில வந்து விழும். மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று நாம விளங்கிக்கிறோம். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எங்க நிமிர்ந்து பார்த்து? எங்க நிமிர்ந்து பார்க்கிறது? கீழையா மேலே? பணத்தை அல்ல, உலகத்தின் மகிமை அல்ல, இயேசுவை தலைகளை நிமிர்ந்து பார்த்து உங்க தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நமக்கெல்லாம் தெரியும். 32, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
வானம் பூமி ஒளியும், நான் வாக்கு பண்ணின வார்த்தைகள் ஒளியாது, என்னை நம்பு. அதான் அர்த்தம். என்ன நம்பு, என்ன மட்டுமே நம்பு. பணம் இல்லை, எதிர்கால தேவைகள் 1000 இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பொறுப்பு நான் எடுத்திருக்கிறேன். என்னை நம்பு, நான் சொல்றதை கேளு. டோன்ட் கோ பியாண்ட் யுவர் லிமிட். ஓம் வருமானத்துக்கு மேல போகாத, அதுக்கு மேல செலவு பண்ண பார்க்காத. நான் சில சமயத்தில் யோசிக்கிறேன், அப்படி ஐயோ வயசாயிருச்சு, நம்ம கையில் ஒரு பணமும் இல்லையே, கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், ஏதாவது நாளைக்கு ஒன்றுன்னா நாளைக்கு ஒன்று வரும். நீ சேர்த்து வச்ச பணத்தை புடுங்க. விசுவாசம் இல்லாத சந்ததின்னு தான் சொல்கிறாங்க ஆண்டவர். நாளைக்கு நாளைக்கு கவலைப்படாதுன்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒன்று வந்தால் கர்த்தர் பார்த்துக்குவாருன்றா. அன்னன்னைக்கு சாப்பிட்டு அன்னன்னைக்கு இருறா. நீ நாளைக்கு நான் உண்மையிலே மனம் திரும்புகிறேன் பேபின்னு சொன்னேன். எனக்கு வர்ற எண்ணங்கள் அப்படி நாளைக்கேன்னு யோசிக்கிறேன். நாளைக்கு ஒன்று வியாதி வந்தால் செத்தா பரலோகம். என்ன வியாதி வந்தால் பணத்தெல்லாம் செலவு பண்ணி காப்பாற்றிட்டா இங்கே தானே பூமியிலே செட்டில்டா. போக வேணாம். என்னைக்கு இருந்தாலும் சாவு வரும். நாளைக்கு 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 பிள்ளைகள் அதை இதை குறித்து எப்படி சொல்கிறாங்க பாருங்க. 34 வசனம். உங்கள் இருதயங்கள் பெரும் தீனியினாலும் வயிறே தெய்வம்னு வாழ்வுற நாம் இங்கே இருக்கமா? ரட்சிக்கப்பட்ட ஜனம் சபையில் இருந்தது. பிலிப்பு சபைக்கு அப்படி சொன்னார் அவர். அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை லட்சை அகல கால் வச்சு லட்சை அடைகிற ஜனங்கள். அவர்கள் பூமிக்குரியலை தேடுகிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணவாட்டி, மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணவாட்டி, நித்திய விவாகத்துக்கென்று என்னை தேவன் நியமித்திருக்கிறார். கரப்படாமர் எப்படி கரப்படுதுன்னு பாருங்க. பெரும் தீனியினாலும் வெறி, பரிசுத்த ஆவியினால வெறி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கணும். பண வெறி இல்லை, உலக மகிமையின் வெறி இல்லை. சம்பாரிச்சிட்டுருவோம். ஒரு எத்தனை வருஷம் கேட்டிருக்கோம். ஒரு ராஜா ஜனங்களை நீங்கள் ஓடி எல்லாப்பா எடுத்துக்குங்கப்பா, உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ எடுத்துக்கங்கப்பான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு சிலர் ஓடி இடமெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஆள் ஓடுறான் மத்தியானம் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் ஓடுறான் எல்லாம் மார்க் பண்ணிட்டு ராஜா பக்கத்தில் போய் சொல்ல வர்றான், இவ்வளவு நான் பிடிச்சிட்டேன்னு கீழே விழுந்து செத்துட்டான். ராஜா அவனை பார்த்து சொன்னாங்க, இவனுக்கு இந்த 6 அடி நிலத்தை கொடுத்து விடுங்கள். நாம் அப்படி தான் சிந்திக்கணும். கடைசி என்ன, நான் என்னமெல்லாமோ கனவு கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், நாசமா போறவனே, என்ன சொல்ற நீ? அப்படியா? தப்பா சொல்லிட்டேன். நான் எவ்வளவு கனவும் எவ்வளவு எதிர்பார்ப்பும், பிள்ளைகள் படிப்பு அது இதுன்னுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். கடைசி 6 அடி தான் கிடைக்கும். அது வர்ற காலங்களில் கிடைக்குமா என்னமோ. வெறியினாலும் லௌகீக கவலைன்னா என்ன? லவ் பண்ற கவலையா? லௌகீக கவலைன்னா என்ன? உலக கவலை. பார்த்தீங்களா? நமக்கு அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், விபசாரம் செய்தாரேன், குடிக்காதீங்க, போய் திருடிடாதீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, என்ன சொல்கிறாங்க நமக்கு சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையக்கூடாது. நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வந்துவிடக்கூடாது. அசால்ட்டா இருந்து விடக்கூடாது. கவலைப்பட்டுக்கிட்டு லௌகீக கவலை, பெருந்திண்டி, நாளைக்கு கவலை, பிள்ளைகளை பற்றிய கவலை, எல்லாருக்கும். நானும் தான் பிள்ளைகளை, எனக்கு என்ன 25 வயசுல குதிச்சு அப்படியே பிறந்ததா? எத்தனையோ சூழ்நிலைகள் சோதனைகளில் கடத்தி தான் கொண்டு போனாங்க. எனக்கு சொல்றது தான் சொல்கிறேன், பாரம் அடையக்கூடாது. நமக்கு பாரம் உண்டு.
பாவம் உண்டு. எப்படி எழுதியிருக்கு? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு யாரை பார்க்கணும் எழுதியிருக்கு? நம்மை ரட்சிக்கிறவரை. இந்த லௌகிக கவலை, பெருந்தண்டி, வெறி, லௌகிக காரியங்கள் இப்படியில் பாரம் அடையாதபடிக்கு நான் இயேசுவை கவனித்து வெறுமையா அப்படியே போயிட்டார் பாருங்க. அற நிர்வாண கோலமா பிறக்கும்போது எப்படி பிறந்தாரு? அதே மாதிரி வெறுமையா வந்து ஒன்றும் எடுத்துட்டு போய் வெறுமையா அப்படியே போயிட்டார். சில டிவி நிகழ்ச்சிகளில் இப்படி கையை ரெண்டையும் உயர்த்தி இப்படி ஆசீர்வதித்த மாதிரி பறந்து போகிறத நாம் எப்படி போகிறது? இப்படியே போகிறதா? பிடிச்சுக்கிட்டு என்னத்தை பிடிக்க போகிறோம்? இவைகள் நமக்கு ஆபத்து இருக்கு. லௌகிக கவலை, பெருந்திண்டு இவைகள்னால நம்ம பாரம் அடையக்கூடாது. இதெல்லாம் ஒழியும். தேவனே, நான் உங்களுடைய மனவாட்டி, என்னை எவ்வளவா நீங்கள் நயங்காட்டி அழைத்தீங்க, எவ்வளவா எனக்கு என்னை ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய ரட்சிப்பு எனக்கு கொடுத்தீங்க, என்னை உங்களுடைய மனவாட்டியாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆட்டுக்குட்டியாரனுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணியிருந்தாள். பெருந்திண்டினாலும் லௌகிக கவலை எதுனாலும் பயப்படாதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நல்லா முடியும். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்ற நினைக்கும் போது, அப்படித்தான் எழுதியிருக்கு. இதெல்லாம் தருவாங்கன்னு சொல்லுவேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லை. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்ற தேவன் நினைக்கும் போது, எபேசியர் புஸ்தகம் இதை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். நமக்கு எப்போதும் ஜெபம், நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு அதிகமாய் செய்கிற தேவனே என்ன அதிகமாக செய்ய போகிறான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ மனசில் பல விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு அப்படி இங்கே எழுதி இல்லை. எபேசியர் புஸ்தகம் தானே, எடுத்தவங்க கொஞ்சம் வாசிங்க. வசனம், அதிகாரம் 3:20. நாம் என்ன வேண்டிக் கொள்ள போகிறோம், என்ன நினைக்கிறோம்னு நீங்கள் வீட்டில் போய் படிங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமான காரியங்கள், அவ்வளோதான். அவைகளைத்தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கோம். அவருடைய சாயல், அவருடைய சுபாவம், பரலோக ராஜ்ய காரியங்கள், புசிப்பும் குடிப்பும் அல்ல. இவைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதிகமாக கொடுப்பது அதிக, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய். எப்படி எழுதியிருக்கு பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை, 19ஆம் வசனம். பாக்கி ஒன்றும் இல்லை. அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். என்னதாங்க வேண்டிக் கொள்கிறார்? சகல ஆவிக்குரிய காரியங்களிலும் அப்படி எழுதிட்டு தான் நாம் வேண்டிக் கொள்வதற்கும். நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோம்? என்ன எழுதியிருக்கு? அறிவு கெட்டாத அன்பை நான் அறியணும், சகல தேவனுடைய கிறிஸ்துவை போல சகல பரிபூரணத்தினாலும் நான் நிறையப்படணும். அவர் தமது மகிமுள்ள ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னு நமக்கு தெரியுதா? நமக்கு தந்தரல வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுங்க. இப்படி வேண்டிக் கொள்ளுகிற நமக்கு நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர் அவர். பாக்கியெல்லாம் பொறுப்படுத்துக்குவாங்க, பயப்படாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையாக மட்டும் வாழ முதல் இவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்த தெய்வத்துக்கு, அவரை அறிந்து அவருக்கு நாம் ரட்சிப்பின் சந்தோஷம், நிறைய காரியங்கள் இதெல்லாம். மரியம்மா சொன்னாங்க, என் ஆத்மா என் ஆவியனில் என் ரட்சகரில் களிகூறுகிறது. தாவீது சொன்னா, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டுமே நான் தொழுது கொள்வேன். என்னை ரட்சித்தவரே, இதை விட வர எனக்கு என்ன வேணும்? இந்த ரட்சிப்பிலே சந்தோஷம் அடைந்து ஆனந்தமாய் நம்ம பாக்கியெல்லாம் சாப்பிட்றதுக்கு உடுக்கிறதுக்கு எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாங்க. கர்த்தர் தம்முடைய குமாரர்களே செய்ததை மட்டும் நாம் சந்தோஷப்பட்டு வாழ்ந்தால்
ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வருது. 37ஆம் சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சங்கீதம் அங்கே என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நம்மள அநேகர் அப்படி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. 24 வசனம், 37, 24. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி புசிப்பும் குடிப்பும் அல்ல, கவலை கூடாது, பெருந்திண்டு கூடாது, லௌகிக இச்சை கூடாது. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பிலே நான் மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் வாழ்க வாழ்க என்ற அவருடைய ராஜ்யத்திலே நாம் சந்தோஷமாய் அதை தேடினால், அப்படிப்பட்டவனை விழுந்தாலும் தள்ளுண்டு போவதிலே கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். 25 தாவீது சொல்கிறார், ரட்சிப்பிலே மகிழ்ந்த ஒரு மனுஷன், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடின பிள்ளைகள் நீதிமான். அவன்தான் நீதிமான். கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவனை எப்படி மாத்துறாங்க பாருங்க. அடுத்த வசனம், அவன் எப்படியோ இருந்தவன் தான். பல சூழ்நிலைகள் வாய்க்கும் கைக்குமே இல்லை, இப்போ இல்லைன்னு சொல்ல, பல நெருக்கங்கள்ல கடந்து போகிறோம். வியாதிகள், பிள்ளைகள், எதிர்காலம், ஃபீஸ், படிப்பு கண்ணை கட்டுது. ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்படி இருந்ததில்லை. இது தாவீதினுடைய அனுபவம், நம்முடைய அனுபவமாக தான் இருக்கணும். அவன் நித்தம் இறங்கி எப்படி மாறிட்டான் பாருங்க. அவன் அப்பத்துக்கு இறங்குறதில்லை, கைவிடப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து போகிறார் ஒரு மனுஷன். ஆனால் அவன் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்கும் நானும் கேட்ட வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் அருமையான ஒரு வார்த்தை கேட்டோம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அந்த வார்த்தையை எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் நாம் பங்குள்ளாயிருப்போம். இப்படி நம் ஆரம்பத்திலே கொண்ட 13ஆம் வசனம் இப்படி இருக்கு, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாம் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி ஒருவரை ஆசீர்வதித்து, ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அதிகமாய் தேடணும் ஆண்டவரே, நான் ஆரம்பத்திலே ஒரு விசுவாசத்தோடு வந்து ஒரு பாடல் பாடினேனே சந்தோஷமாய், ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கையை நான் முழுவதுமாய் உங்களுக்கே கொடுக்கிறேன்னு சொல்லி நாம் ஆதியிலே ஆரம்பத்திலே நம் இருதயங்களிலே எல்லாரும் பாடியிருப்போம். ஆனால் காலங்கள் போக போக நம்முடைய அந்த விசுவாசத்தில் நம் இருதயம் கடினப்பட்டு சரி அப்படிங்கிற மாதிரி நம்மை நாமே சுருக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நான் ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க, உம்மை தேடுகிற அந்த அறிவும் ஞானமும் என்னிடத்தில் பெருகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் இப்படி ஆண்டவரை தேடும் பொழுது, இப்படி நாம் தேட விரும்பும் போது மெய்யாகவே நமக்காக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க. ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். கொலேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அங்கே பவுல் எப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிருக்கிறது, அந்த நம்பிக்கை குறித்து அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. 2ஆம் வசனம் 1-2 எப்படி, சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், நமக்கு ஒரு ஆண்டவராக இயேசு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாருங்க. நாம் மாத்திரம் ஏதோ நம்முடைய சுய முயற்சினாலோ நான் எல்லாமே நான் தான் சொல்லி நம்ம ஒன்றும் காட்ட வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு செய்திருந்த அந்த நம்பிக்கையை நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிற ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு பரலோகத்திலே எனக்காக ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கீங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கை குறித்து
திரும்ப 6ஆம் வசனத்தில் அதே சொல்றாரு. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. இப்படி நமக்கு ஆண்டவர் ஒன்று செய்து பிசாசின் நாம் கேட்டது போல அந்த அவனுடைய நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை குலைத்து பிசாசை ஆண்டவர் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த ஆண்டவர் நீங்களும் நானும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே தொடர்ந்து தைரியமாக நாம் பிரயாசப்படணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இருக்கீங்க. ஆண்டவரே, அனுதினமும் என்னை காண்கிற தேவன், எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே. உங்களை யாருக்கும் மனுஷனுக்கு தெரியாது நம்முடைய இருதயம். ஆண்டவர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறார். அவன் வழிகளுக்கு தக்கதாய் தேவன் அவனை நடத்துகிறார். இப்படி சொல்லிட்டு வர பவுல் 9ஆம் வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். முதல்ல நாம் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன? உங்களுடைய சித்தத்தை நான் அறியாமல் இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நான் வளரணும். ஆண்டவரை அறிகிறது அடுத்தது. முதல்ல அவர் சொல்றது, ஆவிக்குரிய வேகத்தோடும் எல்லா ஞானத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நான் நிரப்பப்படவும், சகலவிதமான நல்ல கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடைந்து. ஆண்டவரே, நான் இப்படி உங்களுக்குள்ளாய் நான் வளரணும், உங்களுடைய சித்தம் அறியணும், நான் என்னுடைய வழக்கிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நான் ஆண்டவரே நான் நடந்து கொண்டு நான் பாத்திரமாக இருக்கணுமே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர் இப்படியெல்லாம் தேடும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை ஒருபொழுதும் சாத்தான் குலைச்சி போட மாட்டாங்க. நாம் தொடர்ந்து தைரியமாக நாம் வாழ பழகணும். விசுவாசத்தோடைய நம்பிக்கையும், நம்பிக்கையோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடு இப்படி நாம் ஆண்டவர் மேலேயே ஆண்டவரை நம்பி நாம் ஒன்று செய்யும் பொழுது மெய்யாகவே இருதயங்களே அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியை தந்து நடத்துகிறார். அங்கே எப்படின்னா, இயேசு யோவான் 20ஆம் அதிகாரத்தில் உயிர் தெழுந்து காரியங்கள் செய்வார். யோவான் 20ஆம் அதிகாரம் அங்கே அவங்களுக்கு கல்லறைக்குள்ளே வந்து பார்த்து 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்களை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்துட்டாருங்கிறத கூட சீஷர்கள் அறியல. ஆனால் அந்த சீஷர்களை ஆண்டவர் உண்மை கண்டம் பண்ணல. அவர் என்ன செய்கிறார் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்கள் மேல் அவர் ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 20ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கிறாரு, காரியங்கள் சொல்கிறாரு. ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் அவங்க திரும்ப மீன் பிடிக்க போய் அவங்க காரியங்களை போகிறாங்க. திரும்ப அவங்களுக்கு உலகம்தான். இப்படி திரும்பி போய் பேதுரு மீன் பிடிக்க போகிறாரு. அதுக்கு பிறகு பேதுருவை தேவன் சந்தித்து நீ என் ஆடுகளை மேய்ப்பாகன்னு சொல்லி திருப்புகிறார். இப்படி நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிக்கு தேவன் நம்ம விடவே மாட்டார். நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்தோம்னா நிச்சயமாக தேவன் தம்பட்சமாய் நம்மை திருப்புவார். ஒரு வார்த்தை நான் கடந்த நாளில் படித்து உற்சாகம் அடைஞ்சேன். யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். அங்கே ஒரு காரியங்களை யோசுவா சொல்லுவார். யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். அங்கே கேட்டது போல் தேவன் நமக்கு புதிய உடன்படிக்கை பண்ணி நாம் ஆண்டவர் கூட இளைப்பாறுதலாய் வாழ வந்திருக்கிற நாம் திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பக்கூடாது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி கடுமையாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. 1ஆம் அதிகாரம் 23:1, கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனாக போது யோசுவா மோசே காரியங்களை சொல்லி ஜனங்களை வழிநடத்தி மோசைக்கு பதிலாக யோசுவா அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்து காரியங்களை செய்கிற அந்த யோசுவா 2ஆம் வசனத்தில் கடைசி பாருங்க, அவர்களை நோக்கி நான் வயது சென்ற முதிர்ந்தவனானேன், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்பே இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் தாங்க அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க செய்தார், யுத்தம் பண்ணினார். இப்படி 4ஆம் வசனம் கடைசியில் உங்களுக்கு சுதந்திரமாக நான் பங்கிட்டேன். 5ஆம் வசனத்தில் வந்து உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்களை அப்படி பார்வையினர் அகற்றி போட்டார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். அங்கே ஜனங்களுக்கு போதிக்கிறார். அப்படி நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள்.
உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற அந்த உலக ஜாதிகளோடு அந்நிய காரியங்களோடு நீங்கள் கலவாமலும் அவர்களின் தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே உலக காரியங்களை குறித்து சொன்னாலும் நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே உலகம் 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 பெருந்திண்டினாலும் உலக லௌகிக கவலினாலும் ஆண்டவரே இந்த இருதயம் பாரம் அடைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, நான் உம்மை தேடி எப்பொழுதும் நான் உங்களை சார்ந்து வாழணும். ஆண்டவரே, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவநாய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு முன்பாக ஒருவரும் நிற்கவில்லையே. இப்படி சொல்லிட்டே வருகிற அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கு பாருங்க. 11ஆம் வசனம், ஆகையால் உங்கள் தேவநாய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து எப்பொழுதும் நாம் விழிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் பின்வாங்கி போய் நீங்கள் பின்வாங்கி போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொல்கிற வார்த்தைகள், நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து நீங்கள் அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர் உங்களிடத்திலும் உறவாடினால், திரும்பவும் நான் ரட்சிக்கப்பட்டதை மறந்து ஆண்டவரை நான் மறந்து ஏதோ நான் சபையில் இருக்கிறது போல நான் என்னை காட்டிக்கொண்டு நான் உலகத்தில் போய் உலகத்தார் போல வாழ்ந்துக்கிட்டு நான் இப்படி வாழ்ந்தேன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உறவாடினால் உங்கள் தேவநாய கர்த்தரை இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார். ஆண்டோட ஆவியானவர் சொல்றார், துரத்தி விட மாட்டார். உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும், இந்த உலகம் காரியங்களை தேடுகிற நமக்கு அதுவே நமக்கு கன்னியாக போயிடுங்க. கன்னியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதே நாம் ஏதோ வந்தேன் சபைக்கு வந்தேன் போதும் அப்படிங்கிற அந்த காரியங்களை நாம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. ஆரம்பத்திலே ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் காண எனக்கு உதவி செய்தீங்களே, உதிர் வயதான சாக போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற வார்த்தைகள் யோசுவா. அதுக்கு அடுத்தடுத்து அதே நாளில் அவர் சாக போகிறாரு. முதிர் வயதான காலத்திலே அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்படி இதோ 14ஆம் வசனம், பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். சாக போகிறேன்னா பூலோகத்தார் எல்லாரும் போகிறப்ப நானும் சாக போகிறேன். உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை முழு இதயத்தாலும் முழு ஆத்மாவும் அறிந்திருக்கிறீர்களே. அது ஒன்றும் கீழே விழப்பா. அதனால் நீங்கள் விசுவாசமாக வாழுங்க. இப்படி நம்முடைய இருதயத்தில் எப்படி நாம் விசுவாசத்தோடு கூட வாழும்போது மெய்யாவே நம்முடைய காரியங்கள் நாம் பின்வாங்கி போக மாட்டோம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். அங்கே சாலமோனுடைய ஜெபத்திலையும் ஒரு காரியங்கள் சொல்வார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். அங்கே சாலமோன் 54ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், சாலமோன் கர்த்தரை நோக்கி இப்படி உடைய ஜெபத்தையும் வேண்டுதலையும் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் பட்டிருந்து விட்டு எழுந்து, முழங்கால் பட்டு ஜெபம் பண்ண சாலமோன் எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபை எல்லாரையும் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது. சத்தமாக சொல்றார் சாலமோன். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியாலே உரத்த சத்தோடு சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவநாய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து, சதா காலமும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாருங்க. யோசுவா சொல்றார், அப்படி நம்முடைய பிதாக்களோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கு, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. நம்முடைய இருதயத்தை மெய்யாகவே நாம் ஆண்டவர் பட்சமாய் திருப்பி, ஆண்டவரே என் இருதயத்தை உங்கள் மேல் சாய பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சுய விருப்பம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு சுய நோக்கம் இருக்கு ஆண்டவரே, அந்த நோக்கத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க, என் இருதயத்தை உங்கள் பட்சமாக சாய பண்ணுங்க. அப்படி நாம் சொன்னோம்னா மெய்யாகவே நாம் ரட்சிப்புக்கு தூரமான மனுஷர்கள் அல்ல. ஆண்டவரே நான் ஆதி அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்களுடைய சித்தம் என்ன, உண்மை அறிகிற அறிவு என்ன எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவே நீர் உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. பிதா
ஒருத்தனுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்ம ஆண்டவரை அறிய முடியாது. ஆண்டவரே, நீர் உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களை அறிவிக்கிற அறிவிலே நாங்கள் நாள்தோறும் பெருகணும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் செய்யணும் ஆண்டவரே. அவருடைய சித்தம் செய்வே பூமிக்கு வந்தீங்களே, நாங்களும் இந்த பூமியிலே உங்களுடைய சித்தம் செய்கிற சிஷ்யர்களாய், விசுவாச வீரர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்கள் இருதயங்களிலே நீங்கள் பிரகாசிங்க ஆண்டவரே. அப்படி நாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அண்டிக் கொண்டு வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வராது, தோல்விகள் வராது, எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். கேட்டது போல நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை செய்கிற ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய ஆவியை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருளுங்க. நாங்கள் வேறு மனிதர்களாகி உங்களுடைய நாமத்திற்கு வாழ விரும்புகிறோம், எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் இருதயங்கள் இப்படி கதரும் பொழுது தொடர்ந்து தேவன் நம்மை உற்சாக பாதையில் நடத்துவார் சொல்லி 2 வார்த்தையை நான் அறிக்கையிடுகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நாம் விசுவாச பாதையிலே நடக்கும்படிக்கு தேவன் திரும்ப திரும்ப அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொண்டு அவரை பார்த்து அவரை நோக்கி அவர் நியமித்திருக்கிற அதிலே தொடர்ந்து ஓடும்படிக்கு நமக்கு உற்சாக வார்த்தைகளை சபையோடு கூட பேசுகிறார். ஏன் சபையோடு தொடர்ந்து பேசுகிறார் அப்படின்னா, அவர் சேர்த்து கொள்ள போகிற மணவாட்டியாய் சபை தன்னை அலங்கரிக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளும்படிக்கு அவருக்கு முன்பாய் கரைதறி ஒன்றுமில்லாமல் அவர் நிறுத்தி கொள்ள சபைக்காய் தன்னை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அப்படியாய் நம்மை ஆசையாய் நம்மை அவர் பார்க்க விரும்புகிறார். அப்போஸ்தலன் யோவான் அவர் சொல்லுகிறார், புது உடன்படிக்கையிலே நாங்கள் கேள்விப்பட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதும் அப்படி ருசித்து இருக்கிற கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் சொல்றார். பழைய ஏற்பாட்டில் அப்படி எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. நாங்கள் தொட்டு பார்த்ததும் நாங்கள் கேள்விப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் தொட்டு பார்த்த ஒரு புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாய், ஒரு புது உடன்படிக்கை மனிதர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் அவரை அண்டிக் கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவே பூமியிலே வந்து ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து தொடர்ந்து ஓடும்படிக்கு ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் கேட்டது போல, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், எனக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், எனக்கென்று தான் உன்னை நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், எனக்காகவே உன்னை நான் நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஏன் அப்படின்னா, என்னை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கென்று 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 உன்னை நான் பிரித்தெடுத்து உன்னை நியமித்துக் கொண்டேன். 23ஆம் வசனத்துல நான் அவளை, நாம் கேட்டது போல 15ஆம் வசனத்துல நடுப்பகுதியில, அப்பொழுது அவள் அங்கே தன் இளம் வயதின் நாட்களில் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல தன்னை பாடுவாள். அது ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தை எப்பொழுதும் அவர் என்னை துதித்து கொண்டே என்னை பாடிக்கொண்டே இரட்சகரிலே களி கூறும்படிக்கு வந்து சேருவாள் அப்படின்னு சொல்ல, அதை நான் எப்படி தெரிந்து கொண்டேன்னு 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து நான் புதுசாய் உன்னை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏதோ காய்த்ததிலே பழுத்ததிலே அப்படியே பறித்து நான் பாதியிலே இருந்து அல்ல, நான் புதுசாய் இருதயத்திலே புதிதும் ஜீவனுமான ஆவியை கட்டளையிட்டு நல்ல அந்த சதையான இருதயத்திலே மையினால் அல்ல, கற்பலையிலே இல்லை, ஒரு உணர்வுள்ள இருதயத்திலே ஆவியினால் நான் எழுதி புதிதாய் விதைத்த விதையை நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்றாங்க. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். அவள் இரக்கம்னா என்னன்னு தெரியாம என்னை தேட ஒரு கண்ணும் இல்லாத இருந்தவளுக்கு நான் இறங்குவேன். என் ஜனம் இல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவங்க எனக்கு ஜனம் இல்லை, என்னை தூரமாய் வைத்து கண் கண்டபடி வாழ்ந்த அவர்களை
நான் என்னை தந்து அவர்களை சேர்த்து கொண்ட போது அவர்களை என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். அவர்கள் அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் என் தேவனே என்பார்கள், ரட்சிப்பு உம்முடையது என்பார்கள், இது எனக்கு பங்கில்லை என்பார்கள், எல்லா தூரக்கு துதிக்கும் நீரே பாத்திரர் என்பார்கள். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் இரக்கமில்லாத என் ஜனமில்லாத ஜனத்தை நான் இரக்கத்தோடு என் ஜனமாய் எனக்கென்று 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 நான் சேர்த்து கொண்டேன். ஒரு வார்த்தை பேதுரு அதை எப்படி சொல்கிறார்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், நாம் அடிக்கு ஒரு முறை வாசித்த வார்த்தை தான். இதை நான் பிரதர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். ஆண்டவர் அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஓசியாவில் வாசித்தது போல அவர் ரட்சிப்பின் மகிமையை தொடர்ந்து புதுப்பாட்டை பாடி, நான் ரட்சித்ததை நான் எதற்கென்று அவர்களை தெரிந்து கொண்டேன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு, இரக்கமில்லாதிருந்த பொழுது, என்னுடைய ஜனமாய் இல்லாதிருந்த பொழுது, ஓ என் தேவனே நீரே பாத்திரர் என்று சொல்லும்படிக்கு ஒரு வாழ்க்கையை நான் அவருக்கென்று திருப்பி இருக்கிறேனே, அவள் இருதயத்திலே நான் புது வாழ்க்கை ஒன்று துவக்கி இருக்கிறேனே. அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு இங்க பேதுரு கண்ட வெளிச்சத்திலே அவர் சொல்லுகிறார், அந்தகார இருளில் இருந்த நம்மை, அந்தகாரம்னா இருட்டு, இருட்டிலே ஒரு கண் தெரியாத ஒரு மனுஷன் தான் எவ்வளவு இருட்டா இருக்கும் அவனுக்கு, அப்படி உள்ள ஒரு காரில் இருந்த நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளி, ஏதோ மின்னி எரிகிற அப்படி இல்லை, பிரைட்டா பிரகாசமா, அவருடைய ஒளிக்கு முன்பா எந்த மனுஷனும் இருக்க முடியாத ஒளி நம்மிடத்தில் வரும்பொழுது அங்க என்ன இருக்குன்னு காட்டுது. பிரகாசம், ஒரு லைட்டு போடும்போது அந்த ரூமு உள்ள அந்த வீட்டிலே என்ன இருக்கு, என்ன ஒளிஞ்சிருக்கு, தேவையில்லாத என்ன இருக்கு அப்படின்னு நம்முடைய இருதயத்தை நாம் பார்க்கும்படிக்கு ஒரு பிரைட்டு, ஒரு ஒளிச்சம் அப்படி வந்திருக்கு. யோவான்ல அப்படிதான் வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அவர் கிறிஸ்து. அவரை பின்பற்றும்படிக்கு, அவரை நோக்கி பார்க்கும்படிக்கு, அவரை தொட்டு பார்க்கும்படிக்கு, அவரிலே நாம் இளைப்பாறுதலா இருக்கும்படிக்கு என்னை கவனித்து பாருங்க அப்படிங்கிற ஒரு விசுவாச வாழ்க்கையை புதிதும் ஜீவனுமான மத்தியஸ்தராய் அவர் வந்து நமக்கு உள்ளே இருந்து ஒன்றை துவக்கி இருக்கிறார். அது வெளியிலிருந்து அல்ல, உள்ளே இருந்து நான் உனக்கு கொடுத்தனே ரட்சிப்பு, அதிலே உள்ளிருந்து உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுதா, ஒரு ஜீவன் நீரூற்று அதிலிருந்து புறப்பட்டு போய் அது என்னை சந்தோஷப்படுத்துதா, உன்னை இளைப்பாறுதலுக்கு திரும்ப பண்ணுதா. அப்படிதான் ஆண்டவர் தொடர்ந்து நம்ம மேல் கிருபையாய் பச்சமாய் இருந்து பேசுறாங்க. ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாங்கன்னா, அவருடைய புண்ணியங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் எனக்கு பாராட்டின இரக்கத்தை, அவருடைய கிருபையை, பாக்கியத்தை நான் சொல்லி வரும்படிக்கு அப்படி ஒரு சந்ததியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஒரு பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நாம் இரக்கம் பெற்ற ஜனங்கள். ஆண்டவர் இப்பொழுதும் அவரிடத்தில் இரக்கம் பெற காத்திருக்கிற ஜனங்களாய் அவரிடத்தில் வருவேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஆண்டவர் இரக்கத்தினால் என்னை அழைத்தார், அப்படி அழைத்ததுனால் அப்படி மிதப்பாய் அப்படி ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரேங்கிறதுல நான் அப்படியே பெருசா என்னை காட்டிக்கிட்டு இல்லை. இன்னைக்கும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் வேணும் ஆண்டவரே. காலைதோறும் அவருடைய கிருபை புதுசா இருக்கு. புலம்பல்ல வாசிக்கிறோம், எரோமியா தீர்க்கதரிசி எல்லாத்தையும் காரி ஆண்டவரை அவர் ஒரு புலம்பலாய் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு வசனம் இருக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதுசா இருக்குது, நான் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. அப்படி தொடர்ந்து தன்னை காத்துக் கொள்கிற ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும்.
ஆண்டவர் நம்மள்கிட்ட விரும்புகிறது எல்லாம் மாம்சத்தில் ஒரு இச்சை இருக்குல்ல, கேட்டோம்ல, பூமிக்கு உரியதையே பார்த்து அதை விட்டு விலகணும். ஆண்டவர் அதற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். அதை யார் பார்க்கணும் அப்படின்னா, புறஜாதிகள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை வீடுகளிலே தேவன் ஜனங்கள் நம்மளை பார்க்கணும், தெருக்களிலே பார்க்கணும், வேலை செய்கிற இடங்களிலே பார்க்கணும், சபையிலே பார்க்கணும். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்கணும். அப்படிதான் நம்மை ஒவ்வொருவராய் அப்படி கொடுக்கணும். புறஜாதிகள் உங்களை அக்கிரம் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நற்கிரியை எனக்கு என்ன இருக்கு, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, ஆண்டவர் ஒன்று துவக்கி இருக்கிறாரே, அதுதான் நற்கிரியை. அந்த விசுவாச பாதை தைரியமாய், இளைப்பாறுதலாய், சந்தோஷமாய் எது இருக்கோ இல்லையோ, உணவு உடுத்தம் உனக்கு உண்டாயிருந்தால் அது போதும். பணத்துக்காய் அலைய அல்ல, அன்புக்காய், அவருடைய கிருபைக்காய் அப்படி அலைகிற ஜனங்களாய் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் மீதியாய் வைத்திருக்கிறார். அப்படி நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு, எனக்கு ஒன்று சேரும்படிக்கு நான் என்னை காட்ட அல்ல. ஒருபொழுதும் தேவன் நம்மை அப்படி தெரிந்து கொள்ளவே இல்லை. அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வோம் என்று நம்பி, நம்மேல் நம்பிக்கை வைத்து நம்மேல் ஆண்டவர் கிருபையாய் அவர் அழைத்திருக்கிறார். அப்படி மகிமைப்படுத்தும்படி அவருக்குள்ளே நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படி தொடர்ந்து நீங்கள் அந்த காரியங்களை நடங்க அப்படின்னு சொல்லி, இதை பார்த்த பவுல் அப்போஸ்தலன் நமக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வார்த்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். தேவனிடத்தில் நான் எப்படி இரக்கம் பெற்றேன் அப்படிங்கிறத அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். ஒரு நம்பிக்கையை அவனுக்கு தருகிறார். அவர் தன்னை வாழ்க்கையை தீமோத்தேயுவுக்கு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் தன்னுடைய அனந்த ஞானத்தை சபை மூலியமாய் நமக்கு பேசி நம்மை விசுவாச பாதையிலே உற்சாகப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் அப்படி அறியாமல அவிசுவாசத்தினால் அப்படி செஞ்சதுனால தேவனிடத்தில் இரக்கம் பெற்றேன். நான் ஏதோ பிளான் பண்ணி ஆண்டவர் நாமத்தை அப்படி வீணிலே வணங்கணும் அப்படிலாம் நினைச்சு நான் செய்யல. நான் தெரியாம அப்படி செஞ்சுட்டேன். என்னுடைய நீதி நிமித்தம் அப்படி செஞ்சுட்டேன். ஆண்டவரை பார்த்தபோது, அவருடைய விசுவாசத்தை பார்த்தபோது, அவருடைய கிருபையை பார்த்தபோது நான் ஒண்ணுமில்லை என்று வந்ததை தேவன் அறிந்து என் மேல் இரக்கமாயிருந்தார். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட எண்ணத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று, பூரணமாய் பெருகிற்று. அது 100% என் மேல் அப்படி அன்பாய் கிருபையாய் அது பெருகிற்று. அப்படி பெருகும் பொழுது நான் என்ன உணர்வு அடைந்தேன்னு அப்படி சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கல. அவர் தன்னை எப்படி சொல்றாருன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளதா இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான் தான். ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறுகிற ஒரு சகோதரரும் சகோதரியும் அந்த அடையக்கூடிய இடம் நான் பாவி. நான் பாவி அப்படின்னு யாரு அடைவா அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசினாங்கன்னா, மனுஷனை பார்த்து ஒப்பிட்டு வருகிற யாவரும் நான் பாவின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய மனுஷனுக்கு முன்பாய் நான் பாவி, என்னை ஒரு மனுஷன் பாவின்னு சொல்லிட்டா நான் என்ன பாவியானா அவன் சட்டையை பிடிச்சிருவான். இல்ல, அந்த பரிசுத்தமாய் உயரமாய் கொலேசியர் வாசித்தது போல உயரமாய் இருக்கிற உன்னதங்களில் இருக்கிற அந்த மேலானவைகளை நோக்கி நான் பார்க்கும்போது அவருடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்கு இல்லையே அப்படின்னு ஒரு விஷயம் ஆண்டவரை நமக்கு இருதயத்தில் நினப்பு வைக்கும் பொழுதுதான் நான் பாவி அப்படின்னு மனம் திரும்புகிறான் ஒரு மனுஷன். அப்படிதான் அப்போஸ்தலன் பவுல் மனம் திரும்புகிறார். அவரை பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தர், நான் பாவி. இதற்கு இடையில எப்படி ஒரு கனெக்டை ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படின்னா, அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தரும்படிக்கு அவர் பாவியாய் அப்படி பாவ சரீரத்திலே அப்படி பூமிக்கு வந்தார். பாவியாய் அல்ல, பாவ அந்த மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதுதான் நம்ம கண்களுக்கு ஒரு வெளிப்பாடு. அது தேவ ரகசியம்னு சொல்றது. கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டாரே, அதை அறிந்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அதை அறிந்திருந்தான்னா அதுதான் அவனுடைய ரகசியம், ஆண்டவருடைய ரகசியம்.
அப்படிதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு சிஸ்தாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி நான் இரக்கம் பெற்றேன். ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறுகிற ஜனங்களாய் நாம் காணப்படணும். நித்தியமும் அழிவில்லாயமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக ஆமேன்னு இங்கே அப்போஸ்தலன் பவுல் தன்னை ஆண்டவர் முன்பாய் சரணடைகிறார். அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து, அவருடைய அன்பை பார்த்து ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம எடுக்க வேணாம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் தமக்கென்று என்னை தெரிந்து கொண்டார், எல்லாம் தேவனே முன்னதாக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இப்போ நான் அப்படியே அதை விட்டுட்டு காத்துல பறக்க விடலாமானா இல்லை. இப்பொழுதும் அவருடைய இரக்கத்திற்காய் காத்திருக்கிற ஜனங்களை தேவன் பார்க்க விரும்புகிறார். அந்த இரக்கத்திற்காய் காத்திருக்கிற ஜனங்கள் யார் அப்படின்னா, நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே, தன்னை பாவி என்று அவரிடத்தில் ஒத்துக்கொள்கிறவர்கள். அது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அது இருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வாசித்த வார்த்தையிலேயே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, மனசுக்குள்ள வெளியில ஏதோ அப்படி கட்டி நான் காப்பாற்றி வர்றேன்லாம் இல்லை, மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, சிந்தைக்குள்ளே, அவருக்குள்ளே, அந்த நம்பிக்கைக்குள்ளே உங்களை நீங்கள் கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அதை நான் பார்க்கல. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கே ஆண்டவரே, அதை நான் பார்க்கல. இப்போ நான் பூரண நிச்சயத்தோடு உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன். ஏனென்றால் உம்மை சந்திக்க என்னை நீர் அழைத்திருக்கிறீர். மணவாட்டியா என்னை அலங்கரித்து கொண்டு உம் பக்கமாய் சேர்க்க விரும்புகிறீர். நீர் பரிசுத்தராய் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளை, இச்சையின்படி நான் முன்னாடி நடந்தனே, அப்போ எனக்கு என்ன இல்லைன்னா நான் கீழ்ப்படியவே இல்லை, யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். என்னுடைய இச்சை, என்னுடைய காரியத்தை நிறைவேற்றும்படி கண் கண்டதே காட்சியில் அப்படி போன இருந்த என்னை தேவன் திருப்பி அவர் பக்கமாய் திருப்பி அவருடைய கிருபைக்குள்ளே என்னை பத்திரமாய் வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கம் பெற்ற ஜனங்கள் அப்படி இனிமேல் நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், அவர் வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், பத்திரமாய் நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தபடினால் அவன் குடும்பம் பத்திரமாய் காக்கப்பட்டது. இப்பவும் அதே தான். பூமி அப்படி அந்த வெள்ளத்தினால் அங்கே எங்கள் காரியத்தை பார்க்குறோம். இங்கே பொல்லாத இச்சையினால், ஏதோ வெளியிலிருந்து ஒருத்தவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு இல்லை, உள்ளே இருக்கிற மாம்சமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி ஆண்டவரை விட்டு பிரிக்கும். அது இச்சையினால் உண்டாகிற காரியத்தை எல்லாத்துக்கும் தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறும் பொருட்டு மகா பரிசுத்த ஆசாரியர் நமக்காய் சப்போர்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார், இன்னைக்கும் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை நான் பார்க்கும்போது தான் நான் பாவி என்று நான் ஒத்துக்கிறேன். இல்லை வேற எந்த மனுஷனும் என்னை பாவின்னு சொன்னால் அவன்கிட்ட நான் கிளைம் பண்ண பார்க்குறேன். உங்களை காட்டிலே நான் தேவலாம், அதை காட்டிலே தேவலாம், என்னுடைய நீதிகளை காட்டி. ஆண்டவரை பார்த்த எந்த மனுஷனும் தலை தூக்க முடியல. அப்படி தலை தூக்குன எல்லா மனுஷனும் நீரே பாத்திரர், ஓ கர்த்தாவே, நம்ம கேட்டது போல ஓ கர்த்தாவே அப்படின்னு அவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி எல்லாவற்றையும் பாத்திரர் என்று தன்னுடைய வரக்கூடியவர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கலை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் நடக்கையிலே நீங்கள் பரிசுத்தராய் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நம்மை தொடர்ந்து சபையிலே உற்சாகப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, அவரை சந்திக்க ஆயத்தமாகிற ஜனங்கள். ஏதோ ஏனோதானோ அவரை சந்திக்க முடியாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்த வழிகளை அடையும்படிக்கு ஆண்டவர் எங்கிருந்து நம்மை தெரிந்தெடுத்தார், எதற்கென்று தெரிந்தெடுத்தார்னு நம்ம அறிந்தோம்னா
ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே அவர் கொடுத்ததை நாம் அறிந்திருந்தோமானால் நமக்கு நலமாக இருக்கணும் வார்த்தை சொன்னது போல தேவன் எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருபையையும் ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலையிலேருந்து நம்மள்கிட்ட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு காரியம், நம்முடைய நம்பிக்கை இதன் மேல் இருக்கிறது, கிறிஸ்துவின் மேல் நிலைத்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கணும். தேவன் நமக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான கோலமாக்கி, பிசாசானவனை வெளியரங்கமான கோலமாக்கி தன்னை அங்கே நமக்காக முழுவதும் விட்டு கொடுத்தார். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். நம்முடைய பங்கு இதில் என்ன அப்படின்னா, நாம் விசுவாசிக்கிற அந்த ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், ஒரு நிச்சயமற்றவர்களாக இருந்தோம், நமக்கு ஒரு பயம் உடையவர்களாக இருந்தோம், மரணத்தை பார்த்து பயந்தவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் நமக்கு தன்னுடைய செயலின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயங்களில் பேசி நம்மை உணர்த்தி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த நம்பிக்கையை நாம் இழக்கிறவர்களாய் இல்லாமல், அதான் கேட்டோம் பூரண அந்த கடைசியாக 1 பேதுரு 1:13 உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். தேவன் நம்மை கிருபையில் பெருகும்படி செய்கிறார். எப்பெல்லாம் நம்முடைய இருதயம் அதை விட்டு வழுகி போகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் ஒரு நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி பல நேரங்களில் சந்தேகப்படும், அலசடிப்படும், பயத்துக்குள்ளாக போகும். இப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் நாம் கிறிஸ்துவை பார்த்து அவரை நோக்கி முன்னேறி போகிறோமா அப்படிங்கிறது தான் நம்முடைய விசுவாசத்தில் நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரீட்சையில் நாம் ஜெயிக்கிறதும் தோற்கிறதும் இருக்குது. நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் கேட்டு பார்க்கணும். அதை தவிர வேறு எதுவும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது இல்லை. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். உண்மையிலே நிச்சயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா, இல்லை கடனுக்காக நாம் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டு நாம் அதற்கு நம்மை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் கேட்டு பார்க்கணும். தேவன் தனக்கிட்ட ஒரு தடவை அவர் நாம் முழுசாக ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் நம்மை கடைசி வரைக்கும் கூட்டி போகிற ஒரு ஆண்டவர். இது பழைய உடன்படிக்கை பரிசுத்தவான்கள்கிட்ட இருந்து கூட நம்ம பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு காரியம் என்னன்னா, அவரை பார்த்து அவரை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுத்தவர்களை கடைசி வரைக்கும் தேவன் அவர்கள் வழிதப்பி போகிறது போல தெரிந்தாலும் அவர்களை தேவன் தன்னுடைய பக்கமாய் திருப்பிக் கொள்ளுகிறவர். ஆபிரகாம் 86 வயசுல சோதம் குமாராவும் அழிக்கப்படும் போது 86 வயசுல அவனோட 86 வயசுன்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்குறாரு. அப்போ 3 தூதர்கள் பார்க்குறாங்க. அதில் ஆண்டவரும் ஒருத்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கண்டிப்பாக நீ உனக்கு குழந்தை பிறக்கும், அடுத்த தடவை நான் உன்கிட்ட வரும்போது நீ ஒரு குழந்தையோடு இருப்பேன்னு சொல்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு, 99 வருஷம் கழித்து அங்கே அவனுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 13 வருஷம் இந்த கேப்பும் அவர்கிட்ட இல்லை. அவர் எப்படி இருந்தார், என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்றத்தாழ்வுகள் பல இருக்கலாம். ஆனால் தேவன் தன்னை வந்தவர்களை தான் வாக்கு பண்ணினதை அவர்களில் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். யோபுவோட 33வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் படித்து இப்படி உற்சாகம் அடைஞ்சேன். யோபு 33 10 படிக்கலாம். இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார். யோபு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஒரு மனுஷன் சொல்கிறான். அதுக்கு யோபே இப்படி சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருக்கு இதில் நீ நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷரை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கன நித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர்
ராக்காலத்து தரிசன சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறான். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் மரோசிக்கும். அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவனுடன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபித்திருக்கிறது. இப்படி அவன் இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிறத என்ன ஆண்டவர் பண்றாருன்னா, அவன் பெருமை அடங்குபடி செய்கிறார் பல காரியங்கள் மூலமா. இங்கே இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது சொப்பனம் மூலமா, தரிசனம் மூலமா அவன் வெளிப்பட்டு அவன் மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கும்படி, தேவனை விட்டு விலகும்போது அவனுடைய செய்கையை விட்டு நீங்கி அவனுடைய பெருமை அடங்கும்படி செய்கிறார். மனுஷன் தேவனுடைய வழியை விட்டு விலகும்போது பெருமையின் நிமித்தம் தான் அதை செய்யறான். இப்போ ஆண்டவர்கிட்ட அவன் திரும்ப வரணும்னா அந்த பெருமை அவனை விட்டு நீங்கணும். அதற்காக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்குறோம், அவன் ஆத்துமாவை படுகொழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அப்போ ஜீவனை பட்டய வெட்டுக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறார் அப்படின்னா, நம் ஜீவன் அழிந்து போகாதபடிக்கு நம்மை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகளை அன்னைக்கே அவர்கள் பெற்றிருந்தார்கள். இப்போதைக்கு தேவன் நம்மை பரிபூர்ணமாய் நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் நாம் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாம் உற்று நோக்கணும், கவனித்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். கிறிஸ்துவை உற்று நோக்கி அவரை கவனிக்கிற வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பொதுவாக எப்போ நாம் அசதியாய் இருப்போம் அப்படின்னா, நம் அவிசுவாசம் நம்மை கவ்வும்போது, அதாவது நாம் இயேசுவை எப்படி கவனித்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில அடையாளங்களை நம்ம பார்க்கலாம். பேதுரு யூதாஸோட வாழ்க்கையிலேருந்து அதை நான் அப்படி உணர்ந்தேன். அங்கே யூதாஸ் ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அங்கே ஆண்டவரை பார்க்குறான், அவர் பாதிக்கப்படுறதை பார்க்குறான். பேதுரும் ஒரு துரோகத்தை பண்ணிடுறார், அங்கே பார்க்குறான். அவர் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவன் தன்னை மட்டுமே பார்த்தான். அவருக்கு அப்படி நடந்துருச்சு, இதுக்கு காரணம்னா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எப்படி நியாயாதிபதியாய் கொண்டு போகலாம், தன்னுடைய நீதியை எப்படி கொண்டு வரலான்னு தன்னை மட்டுமே வைத்து முயற்சிக்கிறான். அவனால் பார்க்க முடியல. ஆனால் பேதுரு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறான். எப்படி அவரை பார்க்குறான், அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது அவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்படியே ஒரு நொறுங்குதலுக்குள்ளே போகிறான். அவன் நம்பிக்கை எல்லாமே போயிடுது, ஒன்றுமே இல்லை. அவன் துக்கப்பட்டு அவர்கிட்ட போகிறதுக்கான ஒரு வழியை தான் தேடுறான். இதுக்கு நான் ரெண்டு பேரும் ஒரே முடிவை எடுக்க முடியும். ஆனால் ஏன் வேற வேற முடிவை எடுத்தாங்கன்னா, ஒருத்தன் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையுடையவனாக இருந்தான், அவரை உற்று பார்த்தான். இன்னொருத்தன் அவரை பார்த்தான், ஆனால் அவரை உற்று பார்க்கல, அவர் மேல் நம்பிக்கையாக அவனால் இருக்க முடியல. பேதுருக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும்படி ஒரு காரியம் நடக்குது. நாம் அதை பின்னாட்களில் பார்க்கலாம். அப்போ நாம் எந்த ஒரு காரியத்தில் தவறும் போதும் நம்முடைய பொதுவாக பிசாசு பண்ணுற ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேலே இருந்து நம் மேலே திருப்புகிற ஒரு காரியம். நீ இப்படி இருந்த, அப்படின்ன இப்படின்னா பத்தியாகும் நிலைமைய அப்படின்னு நம்மை குற்றம் சொல்லி, நீ தான் இதுக்கு காரணம், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நம்மை படுகொலிக்கு நேராய் திருப்ப எத்தனிப்பான். ஆனால் தேவனை நாம் பார்க்க நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல திருப்புகிறோமா? ஆண்டவரே, இது உண்மைதான் ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் செய்தது துரோகம், நான் செய்தது உமக்கு முன்பாக உம்மை நான் மறுதளித்தேன், உம்மை விசுவாசிக்கவில்லை, அதனால தான் நான் அந்த பாவத்தை செஞ்சேன், அதனால தான் என்னுடைய சந்தோஷத்தை இழந்தேன், உண்மைதான். ஆனால் நான் என்னை தேவனிடம் திருப்புகிறேனா அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, நான் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேனா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தால், அவரை உற்று கவனிக்கிறவனாக இருந்தால், உற்று கவனிச்சதுன்னா அவரை போல இல்லையே அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், அவரை உற்று பார்த்தேன்னா
அன்னைக்கு திரும்ப நான் ஆதி நிலைமைக்கு போவேன். ஆதி நிலைமையில் என்ன நடந்துச்சு, எப்படி நான் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து தேவன் என்னை மீட்டு கொண்டீர், இப்போவும் நான் ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அன்னைக்கு நாம் கண்ட இரக்கத்தை, ஆதியில் நாம் அவரிடம் கொண்ட அந்த சந்தோஷம் மட்டும் கிடையாது. ஆதியில் நாம் சந்தோஷம் கொண்டிருந்தோம், ஆனந்த பாக்கியமுடையவர்களாக இருந்தோம், நீர் என் மாத்திரம் எனக்கு போதும் அப்படின்னு நாம் இருந்தோம். உண்மை. இன்னைக்கும் நாம் அதை இழந்து விட முடியும், நம்முடைய சந்தோஷம் வேற எதிலையாவது லயித்து விட முடியும், அதுவும் உண்மை. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துக்கு நான் வருகிறேனா, ஆண்டவரே அன்னைக்கு நீங்கள் நான் எவ்வளோ மோசமான பாவியாக இருந்த என்னை நீங்கள் மீட்டெடுத்தீங்க, இன்றைக்கும் நான் அப்படி தான் ஆண்டவரே என்னுடைய பெருமை அடங்கும்படி செய்கிறேன். நான் உமக்காக வாழ்ந்ததுனால நான் என்னுடைய பலனால் வந்த இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே அது உம்முடைய கிருபையினால் எனக்கு வாய்த்த வாழ்க்கை. நீர் எனக்கு அளிக்கிற பரிபூர்ண கிருபையின் மேலே நான் நம்பிக்கை உள்ளவனாகும்படிக்கு எனக்கு செய்யும் ஆண்டவரே. நான் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் ஆண்டவரே. நான் துரோகி தான், நான் பாவி தான், நான் உம்மை அலட்சியப்படுத்தினேன் தான், நான் உம்மை துக்கப்படுத்தினேன் தான், ஆனால் என்னை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கணும். எவன் மேல் ஒரு காரியம், லூக்கா 20வது அதிகாரத்தில் ஒரு வசனம், எவன் மேல் அந்த கல் விழுமோ அவனை நொறுக்கி போடும். 20:18 அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். நாம் அவர்கிட்ட போய் விழுந்தோம் அப்படின்னா நாம் நொறுங்கி போவோம், ஆனால் நாம் நம்மை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கல் நம்மேல விழும். அப்படிப்பட்ட ஒரு காரியம். இன்னொரு காரியம், அவரை உற்று நோக்குகிறவர்களின் அடையாளம் என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்தின் காரியங்கள் மேலே நம்பிக்கை வைக்காம, நம்முடைய ஒரு சாட்சியை பிரதர் சொன்னாங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நாம் அவர் மேலே நம்பிக்கையுடையவங்களாக இருக்கணும். நமக்கு ஐஸ்வர்யம் வரும்போது, வறுமை வரும்போது, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவர், அவர்தான் இந்த சூழ்நிலைக்கு நமக்கு காரணர் அப்படின்னு நம்ம நம்பிக்கையை அவர் மேலே விட்டு விடாதபடிக்கு நாம் நம்முடைய இருதயத்தின் பொக்கிஷம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறது. நமக்கு 1000 வசதிகளும் 1000 காரியங்களும் 1000 நன்மைகளும் உண்டாயிருந்தாலும் அவைகளின் மேல் நம்முடைய இருதயம் பதிக்கப்படாதபடிக்கு இதை தந்த கிறிஸ்துவின் மேல் நம்முடைய இருதயம் பதிக்கப்படுமானால் நான் கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறேன், இல்லைன்னா நான் கிறிஸ்துவை நோக்கி இருக்கல, கிறிஸ்துவை நான் கவனிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராய் தேவன் நம்மை அழைக்கிறார். எதில் நம்முடைய இருதயம் நம் பயப்படாமல் நம்ம பயந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருந்துச்சு, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு கலக்கம் இருந்துச்சு அப்படின்னா நாம் தேவனை விசுவாசிக்கலை, நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்கலை. இன்னைக்கு காலையில் பிரதர் எடுத்த அதே காரியத்தை தான் நாம் படித்து லூக்கா 21 சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். 21 கடைசி நாட்கள் நடக்க போகிறத பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அது சொல்லும்போது 12வது வசனம், அதை கேட்கும்போதே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் வரப்போகுது, பயங்கரமாக சம்பவிக்க போகுது, அப்போ நீங்கள்லாம் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பிடித்து, 12வது வசனத்தில், பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள், ஆனாலும் அது உங்கள் நற்சாட்சி, உங்களுக்கு சாட்சி யாவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ஆனால் உடனே ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கார். அந்த தீர்வு மேலே நம்முடைய நம்பிக்கை போகுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, ஆண்டவரே நான் அப்படி உண்மையில நம்பிக்கையுடையவனா இருக்கிறேனா. அப்புறம் 15வது வசனத்தில் பார்க்குறோம், உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு அளிப்பேன். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கார். நமக்கு அந்த காலத்தை குறித்து அப்படி பயம் இருக்கா? இல்லை வீட்டில் ஒரு சின்ன போரை கேள்விப்படும் போது, பாகிஸ்தானில் ஒரு ஒரு காஷ்மீரில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேள்விப்படும் போது நம்முடைய இம்மிதான் எவ்வளவு ரொம்ப சாதாரணமாக ஒரு சோர்வுக்குள்ளே போயிடுது. நம்முடைய ஆத்மா எவ்வளவு ஒரு கலக்கத்துக்குள்ளே போயிடுது. என்ன போர் வருமோ, அது வருமோ, இது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கைக்குள்ளே போகிறோம். ஆனால் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவற்றை மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அப்புறம் 17-18 பார்க்குறோம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமையினில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்.
இங்கே தேவன் அதை தான் சொல்கிறார். உங்கள் பொறுமையினாலாம் நம்மளால் முடியாது, நம்ம ஆத்துமக்களை காத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய பொறுமை இழக்கும்போது நாம் தேவன்கிட்ட போகணும். ஆண்டவரே, என் பொறுமை இப்படி இழக்கிறவனாக இருக்கிறேன். நம்முடைய அவிசுவாசம் கொள்ளும்போது நம்மளால் விசுவாசத்துக்கு வர முடியாது. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கும்படி எனக்கு கிருபை செய்யும். இது எல்லாத்துக்கும் தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய கரம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்து நம்மை அவருடைய பக்கமாய் திருப்பிக் கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் கலங்கி போகக்கூடாது, நம் பொறுமை இழந்தவர்களாய் போய்விட முடியும். உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. ஏன்னா நமக்கு தான் நம்மளை பற்றி தெரியும், எப்படி கலங்கி இருக்கோம், எப்படி அவிசுவாசத்தில் இருக்கோம் அப்படின்னு. நாம தான் தேவன்கிட்ட நம்மளை கொடுக்கணும். நாம தான் அவர்கிட்ட போகணும், நம்பிக்கையோடு போகணும், நேர்மையோடு போகணும். ஆண்டவரே, இதுதான் என்னோட நிலைமை, நான் வர்றேன், எனக்கு கிருபை செய்யுங்க. அங்கே தான் நம்முடைய செயல் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவ நோக்கி இருக்கோமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா பொறுமை என்னால்னா நான் ரொம்ப பொறுமை, யோபு போல பொறுமை நான் என்னால் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும்னா முடியாது. நம் பொறுமை இழந்தவர்களாய் மாறிவிடுவோம். அதற்கு அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் தைரியத்தையும் பொறுமையும் தருகிறது தேவன் தான். அப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலைகளால் 14:1 யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நீங்க எதை பத்தியும் நீங்க கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கினோம் அப்படின்னா, அவரை நம்ம பார்த்தோம்னா, உற்று பார்த்தோம்னா, எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள அவரிடத்திலிருந்து சத்துவத்தையும் வல்லமையும், அவர் வாழ்ந்தது போல அவர்கிட்ட இருக்க அந்த மாரல், அந்த அந்த ஒரு அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு வல்லமை, அவர்கிட்ட இருந்த அந்த நேர்மை, அவருக்கு முன்பாக ஒருவராலையும் எதிர்த்து நிற்க முடியலை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறது தான், அவர் மேல் விசுவாசம் கொள்றது தான், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறது தான் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரே நம்பிக்கை. அவர் நமக்கு அதை செய்வார். தேவனை உற்று பார்க்க, அவரை பார்த்து தைரியமடைய, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக தேவன் நமக்கு உதவி செய்வார்னு என்னோட நம்பிக்கை சொல்கிறேன். ஆமென்.